ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்திருக்கிறார் இது 77வது நாள், 78வது எபிசோட், 22 டிசம்பர் அன்று ஒளிவரும் நிகழ்ச்சியுடைய செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை விவாதித்து பேச இருக்கிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு அட்வைஸ் சொல்வார் இல்லையா, நான் தான் சரி அப்படின்னு பேசினா எப்படி அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சொல்வாரு, குறை சொல்லும் பொழுது ஒத்துக்கோங்க அப்படின்னு. விஜய் சேதுபதி சொல்றாரு, குறை சொல்லும் போது ஒத்துக்காங்க. இவ்வளவு நேரம் நாங்க ஆத்தி ஒரு விஷயத்த வந்து பேசி எல்லாரும் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சபையில உங்களுக்கான விஷயத்த சொல்லிட்டோம். மீறி நீங்க அருண்மறையே போய் வந்து அரை மணி நேரத்துக்கு வந்து என் மேல தப்பே இல்லைன்னு பேசுறது எந்த வகையில் நியாயம்? அதாவது நிறைகளை எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்ப குறைகளையும் நீ ஏத்திக்கணும். அப்ப நிறைகளே சொல்லாம குறைகளே மட்டும் சொல்லும் போது கூட உங்களுக்கு வந்து நான் இவ்வளவு செஞ்சா அவங்க அதெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லலாம். நிறைகளை இவ்வளவு சொல்லும் போது ஏன் வந்து நீங்க வந்து குறைகளை ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அவங்க அது கேட்கும்போது இன்னொரு விஷயமும் கேட்பாரு ஜாக்கி. நல்லாவே போன வாட்டி அருணுக்கு சொல்லும்போது நீங்க சொன்னீங்கல்ல, மாத்திக்க சொல்றாங்க அவ்வளவுதானடா, இதுல ஏன்டா நீ வந்து இவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்ப உங்களுக்கு சொன்னா மட்டும் என்ன? அப்ப அருணுக்கு வேற, விஷாலுக்கு வேற மாதிரி சொல்றீங்க. அதே போல இவர் வந்து இல்ல சார் சார் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, உங்களை நீங்களே எப்படி காட்டிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு தப்ப சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்கன்னா நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் ஆறீங்கன்னு நீங்களே பாத்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவாரு. சோ அதுதான் பண்ண அட்வைஸ். உண்மையிலே அந்த அட்வைஸ் வந்து எப்படின்னா, இவ்வளவு நாள் கொடுக்குற அந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் விட அந்த மூஞ்சுக்கு நேரா சொல்லி இது இது எப்படிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பளிச்சுன்னு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து விஜய் அவர்கள் வந்து கொடுத்தாரு இன்னைக்கு. சோ அதன் பிறகுதான் வந்து மிஸ்டர் கிரேட் முத்து அவர்கிட்ட ஆரம்பிப்பார். என்ன கதை இது கரெக்டா சொல்ல. இந்த இதை பார்க்கும்போது இந்த கிஃபினுடைய கமெண்ட்டையும் படிச்சிருவோம். இந்த விஷால் அண்ட் அன்ஷிதாவுக்கு, அண்ணா இங்கே இவ்வளோ கேமரா இருக்கும்போதே தர்ஷிகா அண்ட் விஷால் ரிலேஷன்ஷிப்பு தெரிஞ்சும் அன்ஷிதா இஸ் க்ளோஸ் வித் விஷால் அண்ட் ஷோடு ஹர் பேட் சைடு கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஸ் அவுட் சைட் ட்ரூனா அந்த பொண்ணை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க. ரைட், சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, முத்துக்கிட்ட அவர் கேட்பார், என்ன அது அந்த 4வது முறைங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த முத்து வந்து மாத்துவார். சார் நம்ம நேத்தே சொன்னோம் இல்ல, நான் வந்து தடுக்க தான் வந்து நின்னேன், டிஃபெண்ட் மோடுக்கு போனேன், அதுக்கு முன்னாடி வர இவங்க வராங்க எப்படி பண்ணணும் இப்படிலாம் தான் சார் விளையாட்டு மைண்ட்ல தான் நின்னேன், ஆனா நான் வந்து பிளாங்க் அவுட் ஆயிட்டேன் அந்த இடத்துல அப்படின்னு போது இவரும் வந்து அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் சொல்லுவார். எனக்கே முத்து வந்து பார்க்கும் பொழுது அதேதான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எப்படி மாத்தி பேசுற நீ அப்படின்னு கேட்கும் பொழுது தீபக் சொன்னது வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது. சார் பால் வந்து பெரிய பால், முத்து மாதிரியான ஒரு ஆள் வந்து கையால இப்படி தட்டினாலே போயிடும், கையை நீட்டினாலே போதும் போயிருக்காரு. அத வந்து இவர் சொல்வாரு, விஜய் விஷால் சாரி தீபக் சொல்வாரு பெரிய பாலுங்கிறத. அதை வந்து விஜய் சேதுபதி சொல்வாரு கையை விரிச்சு நின்றதாலே போதும், இது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து கேட்பாரு. அப்ப தீபக் சொன்னது இன்னொரு நல்லா இருக்கும் சார், ரொம்ப துல்லியமா கவனிக்கக்கூடிய ஒரு டாஸ்க்லயே முத்து வந்து அவ்வளவு கவனம் 10 நிமிஷத்துல வந்து செஞ்சிருவாப்ல அந்த டாஸ்க. இது வந்து கையை நீட்டாலே அந்த பாலை தடுக்க முடியும், அவர் விட்டது வந்து எனக்கு வந்து ஒத்துக்க முடியல, இந்த கதையெல்லாம் அவர் சொல்றது ஒத்துக்க முடியலன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து ரயன் வந்து சொல்லுவாப்ல, அவருக்கு தான் சார் தெரியும் முத்து இப்படி விடுவாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, பட் அப்படி பண்ணிட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது அவர் மனசுக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படின்றதையுமே அதே சௌந்தர்யாவும் சொல்லுவாங்க. அது நிறைய இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய தோல்வியை ஒத்துக்க முடியல, ஏன்னா முத்து வந்து அந்த மாதிரியான ஒரு டைப்பும் கூட, தோல்வியை ஒத்துக்க முடியாமதுனால அவர் இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து பேசக்கூடியவர் தான். அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவர் முட்டுட்டாரான்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. அதை அவரோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அவர் சொல்ற காரணங்களை நம்ம ஏத்துக்கிறோமே தவிர்த்து அவருடைய மனசுக்கு மட்டும்தான் தெரியும், இதை நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது இவரு ரஞ்சித் அவர்களும் வந்து இல்லை ரஞ்சித் அவர்களுக்கு முன்னாடி அது வந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லுவார், அதாவது பவித்ராவுக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு.
இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு ஒரு டஃப் கொடுத்து அவங்க வந்து விளையாடி கண்டிப்பா ஜெயிச்சிருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க இந்த மாதிரி செய்யறப்ப அது பவித்ராக்கும் வந்து பயங்கர ஒரு உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணு வந்து திரும்ப பவித்ரா கேட்பாங்க, இவங்க கிட்டலாம் ஜாக்லின் ராயன் அண்ட் மஞ்சரி கிட்ட இருக்கும்போது கேட்பாங்க, முத்து வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கும்போது நாங்களும் அந்த தப்பை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பவித்ரா தான் ரொம்ப பாவம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கேப்டனா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுல மிஸ் ஆனது வந்து அவங்க யோசிச்சு பாருங்க. கரெக்ட் தான். பட் அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து உங்களுக்காக தான் அழுதுட்டேன், எனக்கு நீங்க அழுதது பாவமாயிடுச்சு, கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமாதானம் பேசக்கூடாது. நான் வந்து ஜெயிச்சிருந்திருப்பேன் முத்து, நீ எப்படி அதை விட்டீங்க அப்படி வந்து சொல்லிட்டு இது எப்படி நீங்க இப்படி ஒரு காரணம் சொன்னீங்கன்றது கொஞ்சம் இல்ல. அவங்க போல்டா சொன்னதே கிடையாது, போல்டா என்னைக்குமே பேசுனதே கிடையாது. அதுதான் அவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட். அதேதான், அந்த மாதிரி கேட்டிருக்கணும்னு சொல்ல வரேன். சோ இதன் பிறகு என்ன அப்படின்னா, பவித்ரா இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் இவரு சொல்வாரு, அதாவது என் கூட தான் இந்த மாதிரி சுத்தி விடுறீங்க, விளையாட்டு காட்டினே இருக்கீங்கன்னா பிக் பாஸ் ஓட நீங்க இதே செய்வீங்களா முத்து? பாத்தீங்களா, இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே அப்படிங்கறதையும் என்ன ஒரு உங்களுக்கு எல்லாம் ஒரு கவனமே இல்ல, இவ்வளோ ஆயிரம் ஆயிடுச்சு, ஆனாலும் கூட நீங்க வந்து ஒரு கவனம் இல்லாம தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ஒரு லெத்தாஜிக் பிளே தான் இருக்கு உங்ககிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணுவாப்ல. மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரஞ்சித்தினுடைய வெளியேற்றம். ஃபர்ஸ்ட் வருவாரு, வந்த உடனே யாரெல்லாம் வந்து ஒன்னா உட்காருங்க அப்படிலாம் சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் வேற ஏதோ சேவ் சொல்ல போறாரு, வேற ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, டக்குன்னு எடுத்து ரஞ்சித்தான் வெளில வந்துருங்க அப்படின்றவாரு. ரஞ்சித் வந்து எல்லாருக்குமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யாருமே ரஞ்சித் வெளியேற்றத்திற்கு அழலாம் மாட்டாங்க. அந்த பயங்கர ஒரு மிஸ் ஃபீல் எல்லாம் யாருக்குமே இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி. அருண் மட்டும் தான் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, அவரு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த. பவித்ராவும் சரி ஜாக்லினுமே சரி என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இது, பவித்ரா வந்து சொல்லுவாங்க உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க அப்படின்றப்ப இந்த விஷயங்கள்லாம் அவரும் வந்து மென்ஷன் பண்ணி அவங்க ஒய்ஃபுக்கான விஷயத்த என்னன்னு தெரியலையே, ஸோ அவங்க ஒய்ஃப்கான விஷயங்களெல்லாம் வந்து பேசி இது பண்ணுவாங்க. அண்ட் இப்படி ஒரு முக்கியமா இங்க ஒரு நடந்துட்டு இருக்கோம், ரஞ்சித் வெளில கிளம்புறாரு, தீபக்கு முத்து இவங்கெல்லாம், உனக்கு புரியுதா, இதை நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும், அவர் சொல்றத நீ வந்து லைட்டரா எல்லாம் இது பண்ணிடாத உடனே முத்து இல்லனே ரொம்ப சீரியஸா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கிளம்பிட்டாரு, அவ்வளவுதானே, நானே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்பதான் கிளம்புறாரு, சரி கிளம்பிட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆக்ஷன் தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கிட்டையும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் வெளில வருவாரு, வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இவரு வந்து அவங்களோட மனைவி அங்க உட்கார்ந்துருப்பாங்க. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் போடும், ஆனாலும் என்ன ராகம், மெய் சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். Thank you. Thanks to together and sing the song. Okay. Thank you, ma'am. You're welcome, sir. Love you, ma'am. Thank you, sir. Okay. So அப்புறம் அவங்க வந்தாங்க, இவங்க வந்து ஸ்கிரீன்ல தான் சார் பேசுவார், அப்படியே அவங்கள்ட்ட நலம்தானா அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் கண்ணுல பேசிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க அழகா இருக்கீங்க சார் நீங்க அப்படின்ட்டு, இவர் சொல்லுவாரு ஸ்கிரீன்ல தான் மேம் உங்களை பாத்திருக்கேன், இப்பதான் நேர்ல பாத்திருக்கேன் அப்படின்ற. அது ஒரு பெரிய விஷயம் ஜாக்கி, அவங்க இப்போ நடிக்கல, அப்ப நடிச்சிட்டு இருந்தப்ப ஒரு ரூல் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அது கொடுத்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, பசுபதி வந்து பஸ் ஓட்டி பெருசா கலெக்டர் பொண்டாட்டி கூட போறதுக்கு காரணம் அவங்கதான். அப்படி ஒரு ஆளா இருந்துட்டு அந்த ஃபீல் அவர் கொடுப்பாரு அவங்களுக்கு, சொல்லுங்க. அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுப்பாரு, நல்லாவே இருந்தது அந்த ஒரு விஷயம். அப்புறம் இவர் வந்து கண்ணாலே அப்படி எல்லாம் பேசுவாரு. பேசின நான் இந்த இடத்துல தான் நான் வந்து உண்மையிலே போன எக்ஸ் ஹோஸ்ட் வந்து மிஸ் பண்ணேன். டக்குன்னு சொல்லியிருப்பாரு, நான் இங்க இருக்கேன் ரஞ்சித், நான் இருக்கட்டுமா போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது கேட்பாரு. அவரு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, அவர் யாருமே அந்த கேள்வி கேட்க முடியாது, அவர் பேசினாலே போதுன்ற மாதிரி இருப்பாங்க. உங்களை மாதிரி சொல்லிடுவாருங்க, இப்ப இந்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள் புரிஞ்சுச்சு, என்ன இன்னைக்கு புரிஞ்சுட்டு டக்குன்னு வாங்க
சொல்லு. ஸோ இல்ல அந்த மாதிரியான மொமெண்ட் இவருக்கு அப்படிலாம் இவருக்கு டக்குன்னு நக்கல்லாம் பண்ண வரல. அவர் ரொம்ப அந்த ரெஸ்பெக்ட் அப்படியே தான் பாக்குறாரு. சார் நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், பல நல்ல மொமெண்ட்டுகள் இருக்கும் சார் உங்களுக்கு, நீங்க உங்க வீடியோவை பாருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பாதியா இழைச்சிட்டீங்க சார் இப்படிலாம் தான் பேசுறாரு அவரு. வந்து உள்ளார இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர் வந்து 3 வாட்டி கமெண்ட் போட்டிருக்காரு. அவர் வந்து உலகத்தை காக்கும் உத்தமர் மாதிரி வாசுதேவன் தட்கரி, ப்ளீஸ் மேக் ஷூர் யுவர் வியூவிங் இஸ் நேச்சுரல் இன் யுவர் லைஃப், நியூட்ரல் இன் யுவர் லைஃப், டோன்ட் டார்கெட் எனிஒன் பர்சனலி ரிகார்டிங் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிருக்காரு. சும்மா ஒரு கதை ஒன்று சொன்னேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து அப்படிலாம் சொல்லுவாரு. பட் இவர் ரொம்ப வந்து அதான் சொல்றேன்ல, சரி என்ன சார் எது சார் அப்படிலாம் பேசினாரு. பயங்கர பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் இருக்கும் சார் வீடியோ பாருங்க அப்படின்னாரு. உண்மையிலேயே எனக்கு என்ன பியூட்டிஃபுல் மொமெண்ட் இருந்ததுன்னே தெரியல ஜாக்கி. அவருக்கு ஏவி கட் பண்ணவருங்க வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். இல்ல உண்மையிலேயே அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, வைப்ரேஷனா இருந்தது. ஒரு இத்தனை வருஷம் டிராவல் பண்ணி வந்து சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணாரு. அதுவும் அவர் லாஸ்ட் படம்லாம் அவர் வச்சு தொங்க விட்டு கிழிக்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் பேசியிருந்தாரு வச்சுக்கோங்களேன். வந்து நல்ல பேரை எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று பண்ணிட்டு போனாரு. அதுக்கான அந்த பாட்டு நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த பாட்டு போடும்போது அவங்க சிரிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் போட்டும் மனுஷன் போட்டும் அப்படின்ற மாதிரி. சரி கிளம்பி போறாரு, 75 நாள் இருக்கிறாரு, ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி அந்த பாட்டை விடும். பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நல்லா கட் பண்ணியிருந்தாங்க. ஏவி கட் பண்ண டீமுக்கு வந்து வாழ்த்துக்களை ஜாக்கி டிவி சார்பாக நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஸோ அவர் விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு விஷயம் வந்து நல்லா சொல்லுவார். சார் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல இதை பண்ணிருக்கலாமோ, அந்த இடத்துல அதை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் முடிஞ்சதுதான். அந்த டைம் எனக்கு திரும்பி வராது. இப்போ அந்த இடத்த வந்து நான் மிஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் அங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாருன்னு நல்லாவே தெரியும். அவ்வளவுதான். அப்படி இருந்தாலும் அது 75 நாள் ஒருத்தர் வந்து கிழிக்காததான் இப்ப கிழிக்க போறாரா? சும்மா பேசுறதுக்காக சொன்ன விஷயத்த இவர் என்ன சொல்வார்னா, இதே விஷயத்தை தாங்க சொல்லணும், ஆனா வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையா சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லுவார். ஓகே ஃபைன். சோ அவங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, அவர் உள்ள போயிட்டு எல்லாருக்குமே வந்து இந்த தேங்க்யூ இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசுறதா இருக்கட்டும், நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவரு சொன்ன அதே விஷயத்தையே சொல்லுவார். யாருக்குமே வந்து காலம் வந்து வெயிட் பண்ணாது. நான் இப்போ இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் நினைச்ச விஷயங்களை என்னால பண்ண முடியல, அந்த ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. மென்ஷன் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நிமிஷம் ஜாக்கி இதை விட்டேனான்னு பாக்குறேன். இல்ல கரெக்டாக தான் எழுதிருக்கேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து அவர் பேசி முடிப்பார். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து போகலாம் அப்படின்னு நான் வந்து இவர் அனுப்பிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன், திரும்ப ரிப்பீட் பண்ணுறது என்னன்னா, இந்த கேள்வி வந்து கேட்பாங்க அந்த அம்மா. சார் வெளியில உங்களையே வந்து ட்ரோல் பண்றாங்க, உங்களே இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி அதை பாக்குறீங்க அப்படின்னா, உண்மையில நல்ல கேள்வி அது. அவர் மேல வச்சிருக்கிற நிறைய விஷயங்களை கேள்வி கேட்ட மாதிரி இருந்ததுல இந்த செல்ஃப் கலாய் வந்து விஜய் டிவிக்கு நல்லாவே வரும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருக்கிறவங்க அவங்க ரொம்ப ஈஸியா அவங்களே செல்ஃப் கலாய் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு நான் தான் திரும்பவும் சொல்றேன், அந்த ஸ்கிரிப்டோ இல்ல எந்த டீம் இப்ப அவர் டைரக்ட் பண்ணுதோ அந்த டீம் நல்ல டீமா மாறிட்டு இருக்கு. ஓகே, வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்களை நீங்க தெரிவிக்கிறீங்க. ஓகே, பெரிய விஷயம் மேம். அது வந்து ஒரு கோல்டன் குளோப் அவார்ட், ஆஸ்கார் அவார்டுன்னு நிகரானது. ஓவரா பேசாதீங்க ஜாக்கி, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும். சொல்லுங்க ப்ளீஸ். சோ அவருக்கு அந்த பதில் வந்து ரொம்ப அழகா கொடுப்பாரு அவரு. இதுதான்மா இந்த சேனலுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கான ஃபார்மேட்டுங்கிறத விட இந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே இதுதான். இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த ப்ரோகிராமுக்கு வந்து அந்த மாதிரியான குப்பையை கொட்டினாங்களே அது என்ன ஆச்சு, ஐஸ்வர்யா ஏன் குப்பையை கொட்டினாங்க அப்படின்ற மாதிரி, குப்பை கொட்டினது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு குரூப், ஜாக்லினுக்கு ஒரு குரூப் தப்பு ரைட்டு, அதே மாதிரி வந்து சவுண்டுக்கு தப்பு ரைட்டு, ராணுவுக்கே தப்பு ரைட்டு, அது மாதிரி நிறைய குரூப் பேசும்போது அது வந்து சோசியல் மீடியாவில் அதை பத்தி பேசப்படுது. எஸ், ஆமா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாருங்க, இதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு இது. ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்றத விட விஜய் சேதுபதி நீங்க வெளில போங்கன்னு சொல்லிட்டாங்க, விஜய் சேதுபதி கெட் அவுட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவரை ஹோஸ்டே மாத்தணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் வரதான் செய்யும். அப்ப அப்படி இருக்கும்பொழுது அது எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அப்படியே எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்க முடியாது. முக்கியமான விஷயம் தான் அப்பதான் அந்த இது சொல்லுவார்,
இந்த டேரக்டர்ஸே இந்த ஷோ எப்படி நடத்தணும்னு சொல்றதை நான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு 2-3 பேர் அனுப்புறப்ப எனக்கே ஒத்துக்க முடியல. இப்ப நான் போய் கேட்கறப்ப அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா ஓட்டு எடுத்து என்கிட்ட காட்டுறாங்க, இதான் சார் ஓட்டு, இதான் சார் ஸ்டைல்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நல்லா இருந்ததுன்னு சொல்றேன். அந்த விஷயத்திற்கான உதாரணத்துக்கு வந்து ஒரு கடையில கரடி பொம்மை இருக்குது, ஒரு பூனை பொம்மை இருக்கு. அந்த பூனை பொம்மையை வந்து கடை ஓனர் அந்த மாதிரி தான் நான் கரடி பொம்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்ல உதாரணம் தான், நல்ல உதாரணம். ஓகேவா? ஸோ இதன் பிறகு சரி, இப்போ திருப்பி இங்கே உள்ள வந்துருவோம். இப்போ திருப்பி இவர் விடை பெறுவாரு. வாரங்கள் வந்து குறைஞ்சிருச்சு, ரொம்ப அதேதான் இந்த விட்டு கொடுக்குற வேலை. ஆனா இது நெல்லிசிங்க சொன்ன மாதிரி லாஸ்டா ரஞ்சித் ஒரு ஜோக் பண்ணாரு மக்கள்கிட்ட பேசும்போது, அங்க உள்ள இருக்கவங்க பேசும்போது ஓபன் பண்ணி பேசணுமா, ஓபன் பண்ணி நடந்துக்கணுமா, அது யார் சொல்றாங்க பாருங்க, அதுதான் கொடுமை. அதோட இன்னொன்னு சொல்லுவாரு, எனக்கு வந்து போறப்போ ஒரு ஜோக் பண்ணீங்கன்ற மாதிரி. இப்ப இதுவே இவரா இருந்தா கேட்டுப்பாரு, போறப்போ ஒரு ஜோக் பண்ணி சூப்பர், போறப்போ ஜோக் சூப்பரா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. அதேதான், சரி விடுங்க. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் வேற ஒன்றும் பெருசா இல்லை ஜாக்கி, அதையும் போய் சொல்லிடுறேன் நிகழ்ச்சியில் இப்பயே. ஸோ இதன் பிறகு வந்து அவரு இன்னொரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுவார் ஜாக்கி. ஜெஃப்ரிக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார், எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகம் வரல. ஸோ இல்லை, ஜெஃப்ரியோயே கெட்ட பேர் எடுத்துக்கூடாதுக்காக நேற்று உட்கார வச்சுட்டாரு, நீ எதுவும் பேச வேணாம் ஜெஃப்ரி அப்படின்னு சொன்னது வந்து நேற்று வந்து அவர் எதுவும் வாயை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இன்னொன்று, ஜெஃப்ரியோட மென்டாலிட்டி, ஜெஃப்ரியோட பாடி லாங்குவேஜ், அவர் வந்து எதிர்கொள்றது எல்லாமே ஒரு அலட்சிய துணியிலே இருக்கும். விஜய்ஸ் எதிர்கொள்றதே அவர் அப்படிதான் பேசுவார். எனக்கா சார் வந்து எனக்கு இப்படி அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாருன்னு வச்சுக்காங்களா, பாப்பா என்னன்ட்டு. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப முடிச்ச விஷயம் வந்து என்னன்னா என்எஃப்பி. அதுதான் என்னன்னா அந்த வார்த்தை வரல டக்குன்னு. என்எஃப்பி பத்தி பேசும்பொழுது ஜாக்லின் சொல்லுவாங்க ரயன் கிட்ட, ரஞ்சித் எப்படி பாத்துட்டே இருப்பாங்க, என்ன அப்படின்னா, இல்ல இந்த என்எஃப்பியை நான் உனக்கு விட்டுறக்கூடாது, நான் வாங்கி இருந்திருக்கணும் எனக்கு, ஓ நம்ம பையன் தானே. இது வந்து ரொம்ப ஜாலியா சொல்லுவாங்க. என்எஃப்பி முடிஞ்சிருச்சு, இந்த வாரமே முடிஞ்சிருச்சு, அவர் வந்து ரயன் வந்து இந்த வாரத்துல இல்லவே இல்லை, எல்லாமே தெரியும். சோ அது ரொம்ப ஜாலியா சொல்லுவாங்க. ரயன் அங்க சௌந்தர்யா வந்து அப்ப வந்து நக்கலை விடுவாங்க. நக்கல் எப்படின்னா, டே பாடுறா உனக்கு விட்டு கொடுக்குறாளாம், அவன் விட்டு கொடுத்துருக்காளாம் அப்படின்னும் பொழுது ஜாக்லின் ஓப்பனாவே சொல்லுவாங்க, இந்த விஷயத்த இவ்வளவு தப்பா உன்னால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும்ல, உன்னால மட்டும் தான் இப்படி தப்பாவே அதை பேச முடியும்ல அப்படின் போது, அது நான் பண்றது தப்பு, நீங்களாம் இப்படி பேசினதே இல்ல அப்படின்னு சௌந்தர்யா, இல்ல நான் பேசினது இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து கூப்பிடுவாரு, அவங்க ரயன் கூப்பிடுவாரு, ரெண்டு பேரும் அந்த கதையே வேணுன்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஏன்னா நீங்க எப்ப வந்து அந்த, அதுவும் உங்களுக்கு தெரியும் எல்லா பிரச்சனையும் உங்க பிரச்சனையில இருந்துலாம் அந்த பொண்ணு வந்து நின்று உங்களை நிறைய இடத்துல காப்பாற்றி விட்டுருக்கலாம் தெரிஞ்சு. ஆனா நீங்க வந்து இப்ப என்ன சொல்றீங்கன்னா, ஜாக்லின் அந்த வீட்டுல வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக நடந்துக்கிறாங்க, ரெண்டு பக்கமும் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து அதாவது ஒண்ணும் இல்ல, கூட பழகிற விஷால் வந்து நான் நேத்து பார்த்தேன், ஒரு 20 நிமிஷத்துக்கு 2 பேரும் வாக்கிங் போயிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அங்க ஒரு பிரச்சனையே. இதன் பிறகுதான் வந்து அன்ஷிதா ஜெஃப்ரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அன்ஷிதா அப்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு வந்து சில சொல்லணும் போல இருக்கு, ஆனா என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு வருவாங்க அன்ஷிதா கூட, யாருன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, அருண் நினைக்கிறேன். அப்ப வந்து ஜெஃப்ரி அவங்கள்ட்ட சொல்வாரு, சரி விடு நம்ம 2 பேரும் நடக்கும்போது பேசலாம் அப்படின்போது, அவங்க வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்களை வச்சுதான் ஏதோ சொல்ல போறாங்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட், ஒரு ஃபீல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நடந்த விஷயங்கள். வேற எதுவும் நம்ம விடலன்னு சரிங்களா? சோ இப்ப நான் வந்து மேல இருந்து வரேன் ஜாக்கி, நீங்க கீழே வாங்க. ஓகே ஓகே குட். ஸோ அதெல்லாம் படிச்சிட்டிங்க. லவ் ஃப்ரம் கேனடாலாம் சொல்லியாச்சு. பூவானம் போல நெஞ்சு பாட சொல்லிட்டாங்க. ரித்துலா வந்து அதாவது அன்ஷிதா பேசின விதம் வந்து ரொம்ப பேடா இருந்தது. பயங்கர ஒரு பாம்பு விஷம் கக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்றத சொன்னாங்க. அது உண்மை. அவங்களுடைய அந்த வே ஆஃப் அந்த எப்படி சொல்றது, அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிற விதமே அப்படிதான் பண்றாங்க. அது வந்து ரொம்ப கேஷுவலாவும் பண்றாங்க. இப்ப என்ன நான் சொல்றேன், இப்படிதான் பேச முடியுங்கிற மாதிரி வாடி போடி அப்படின்றது இந்த சண்டையில அவங்களுக்கு மரியாதை தெரியலன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். வாடி, நீ செய்டி, பண்ணுடி, அது வரும், இது பொண்ணும், இதெல்லாமே அவங்களுக்கு வந்து மரியாதை இல்லாத ஒரு விஷயம்னு தெரியும், ட்ரிகர் பண்ற விஷயங்களும் தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்க. ஓகேவா? அமுதா விஜய் வந்து சொன்னது அதை நீங்க படிச்சிட்டீங்க.
லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனாவுக்கு பிரியா இருந்தது. பட் அப்படியே இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப டேலண்டடாவும் ஸ்மார்ட்டாவும் இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி அது வந்து எல்லாருக்குமே இருந்தது. அது வந்து கரெக்டா அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணாங்க அவங்க. அதுதான் இங்க சவுண்டுக்கு வந்து பேசவும் வரல, கேமும் வரல, ஒண்ணுமே ஒரு மண்ணும் வரலன்ட்டாங்க அவங்க. இதுல வந்து அவங்களுக்கு வந்து எதுக்கு ரெட் கார்பெட் அந்த கப்பு வேற, அது வந்து கொஞ்சமாவது வந்து கொஞ்சமே நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஒன்னும் கூச்சமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க. இல்ல அவங்க இன்னைக்கு அதாவது நீங்க ஒவ்வொருக்கும் ஒரு பிஆர் இருக்காங்க. இப்ப ராணாவுடைய பிஆர் குரூப்ஸ் எல்லாருமே மரியாதை இல்லாம ரொம்ப ரொம்ப மோசமான வசவுகளோட வந்து முத்து ஆர்மி அண்ட் இவரு பிஆர் இவங்க குரூப் எல்லாருமே அந்த மாதிரிலாம் ரொம்ப பேசுறாங்க. சவுண்ட் குரூப் இப்ப அதுல இணைஞ்சிட்டாங்க. பட் இது ஜாக்லின் குரூப் மட்டும்தான் ஓரளவுக்கு மரியாதையா, ஓரளவுக்கு அந்த அன்னை தெரசா மாதிரி வந்து ஜாக்லின் எல்லாம் போட்டு மீம்ஸ் பண்ணதுன்றதால ஏகப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சொல்றேன். இந்த நெகட்டிவ் ஷேட்லயும் இந்த ஆர்கானிக் ஓட்டு ஏன் வந்து ஜாக்லினுக்கு வருதுன்னா, ஜாக்லின் வந்து கரெக்டா இருக்காங்க. யாரை பத்தியும் இப்ப தனக்கு நடந்தா மட்டும்தான் அதை பேசுவாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அதுக்கான விஷயத்த வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷால் வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து. இல்ல அதை இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய கமெண்ட் ஆமோதிச்சு சொன்னாங்க. எங்க ஆபீஸ்ல கூட இருக்கிறவங்க, எங்க அக்கா ஆபீஸ்ல யாரோ ஒர்க் பண்றவங்க கூட, ஆமா இந்த மாதிரி எங்களுக்கும் அந்த ஒரு இது கிடைச்சதே இல்ல, அங்கீகாரம் கிடைச்சதே இல்ல அப்படிங்கறத அவங்களோட அவங்க பொருத்தி பார்த்துதான் ஜாக்லினுக்கு வந்து ஃபீல் பண்றாங்க. இல்ல ஒரு பொண்ணு லோகேஸ்வரின்ட்டு அந்த கேக்கு கொடுக்கலன்றதுக்கு அழுதுட்டாவ. அது எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, நான் நாளைக்கு அதை பிளே பண்றேன். நிறைய மெசேஜஸ் அதுல. அதெல்லாம் அததான் வந்து மஞ்சரி கிட்ட ஜாக்லின் சொல்லுவாங்க, கேக்கு கொடுக்கலன்னுலாம் எனக்கு ஒரு ஃபீலே இல்லடா. இந்த வீட்டுல அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப ஜாக்லின் சொல்லுங்க, இந்த வீட்டுல உன்னை பேடா சொல்லும்போது அது எப்படி உனக்கு உள்ளுக்குள்ளார போய் ஹிட் ஆக்குதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்போது உனக்கு ரொம்ப அது வந்து ஹாப்பியா இருக்கும், ஒரு பாசிஃபைங் மொமெண்டா இருக்கும். அதை வந்து நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதனாலதான் தீபக்கு நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபீலை கூட கொடுக்கலன்றப்பதான் வருத்தமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாங்க. அது புவனா பாலகணேஷ் கிண்டல் பண்ணிருக்காங்க, ஜாக்கியை பாட விடாமல் பயமுறுத்தும் டவுன் ஸ்டேர்ஸ் தாத்தாவுக்கு கண்டனங்களாம். அண்ட் அட்ரியன் முத்து வந்து ஜாக்கி சார் அண்ட் சுதா மேம் ஃப்ரம் ரஷ்யா. ரஷ்யா நேற்று கூட ஒரு இது பார்த்தேன், ஏதோ ஒரு ஊர் ரஷ்யாவில் -50 -30 டீ எடுத்துட்டு ஊற்றும் போதே உறைஞ்சி போகுது. ஃப்ளாஸ்க்ல இருந்து டீ கப்பில் ஊற்றும் போதே உறைஞ்சிடுது. அந்த மாதிரி ஐயோ இன்னைக்கு கை கிளவுஸ் போட்டுமே வேலைக்கு ஆகல. நீ -5, ஆனா வெளியில வந்து சன்லைட் இருந்தது. 5 டிகிரின்னு காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஃபீல் லைக் -5. ஐயோ எக்ஸ்கி மோக்கல் மாதிரி தான் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அதுல இன்னொரு என்ன கொடுமைனா, பயங்கரமா காத்தடிக்குது. அந்த காத்து வந்து கார்ல நீ வரும்போது காரை தள்ளி பெரட்டி விட்டுரும் போல, அந்த மாதிரி காத்து அடிச்சுது. ஆக்சுவலி காத்து வந்து அப்படியே நம்மள அதான் அது எப்படி சொல்றது, ஜாக்கி லவ் யூ சொல்லும்போது சுதா மேடம் நீங்களும் லவ் யூ சுதா நீங்களும் லவ் யூ ஜாக்கி சொல்ல வேண்டும் என்னுடைய பாடலின் போது என்ன மேடம் சொல்ல அப்படின்றது. பிரியா ராமனா வீட்டா ஆனாங்க, அவருதான் பாடுறது உங்களுக்கு என்னது அண்ணி மேடம் அப்படின்னு. இல்ல அது நான் ஏதோ சொன்னேன்னா, பிரியா ராமன் அந்த இடத்துல என்ன சொன்னேன்னு எனக்கும் தெரியல. பிரியா ராமனா எவிக்ட் ஆனாரு, நீங்க ஏன் அண்ணி மேடம் வந்து இப்படி ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாப்ல அவரு. இல்ல எனக்கு அது வராதுங்க, அது நான் அதை பழகணும், அது வரல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க கமெண்ட் படிச்சீங்களா இல்லையா? ஜாக்கி ஐ லவ் யூன்னு சொன்னார்னா நீங்க தேங்க்யூ சொல்லக்கூடாது, நீங்களும் ஐ லவ் யூ சொல்லணும். அந்த பாடல் பாடும்போது நீங்க என்ன தேங்க்யூ சொல்றீங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே அண்ட் பத்மா விஜய் அவர்கள்லாம் வந்துட்டாங்க. பிரகதீஸ்வரன் கேட்ட கேள்வியும் அதே தான், சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றவங்கள்ட்ட போய் கேட்டா சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே என் மனைவி குறித்தே பேசக்கூடியது தான் அது என்பதை இந்த ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து தேங்க்யூ சொல்லோட லவ் யூ சொல்கிறீங்களே, அவங்க அப்படிதான். நாங்கள் வந்து காதலிக்கும் போது லவ் யூ சொன்னதுக்கு இல்லை, லவ் யூவே சொன்னதுக்கு இல்லை, நான் தான் லவ் யூல இருந்து முத்தத்துல இருந்து எல்லாமே நான் கொடுக்குறாரு. அவங்க இப்போதான் வந்து அதுக்கு அந்த அந்த இதெல்லாம் உடச்சிக்கிட்டு ஏதோ ஒரு 4-5 லிப்லாக் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட ஏதாவது இந்த பொண்ணை கொஞ்ச நேரம் இவங்க டக்குன்னு அங்கேருந்து வந்துடுவாங்க, வந்துட்டு இரு நீ எதுவும் பண்ணாத நானே முத்தா கொடுத்து கிளம்புறேன்ட்டு அவங்க அப்போ நான் கை கட்டிக்கிற மேடம் பின்னாலாம் கட்டிக்குவாங்க, அவங்க வந்து கொடுத்து போவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப அட்ராசிட்டிலாம் பண்ணுவாங்க. சொல்கிறேன் அவங்க அந்த மாதிரிலாம் வெளிப்படையான ஆளே கிடையாது. அது கொஞ்சம் இவ்வளவு தூரம் பேசுறதே இவ்வளவு தூரம் பண்றதே வந்து அவங்க அந்த 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 கம்ஃபர்ட்டுக்கு வராது. இப்போ அதுல இந்த இடத்துல என்ன 2-3 விஷயங்கள் சொல்லணும். ஒரு தெரியல, நாங்கள் வந்து நிறைய எல்லாருக்குமே பர்சனல் நம்பர்ஸ்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். மோஸ்ட்லி கொடுக்கறது ரொம்ப பழகினவங்களுக்கு அது மாதிரி கொடுக்கறது உண்டு. இப்போ இதில் நேற்று அது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் சொன்னாங்க,
உல்லாசப்பறவை, திண்டிவனம் பாலாஜி, இந்த 2 பேர் வந்து இன்னைய வரை அன்னெசரியா ஒரு மெசேஜ் கூட எனக்கு அனுப்பிச்சது கிடையாது. அப்போ திண்டிவனம் பாலாஜி வந்து என்னன்னா ஒரு கேப்டன்சி டாஸ்க்னா அது டீட்டெயில் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு எதையுமே அனுப்பிச்சது கிடையாது. குட் மார்னிங்கு, வாழ்க்கை என்பது ஒளிவட்டம் தெரிவது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அனுப்பிச்சதே கிடையாது. அதே தான் உல்லாசப்பறவை வந்து ஏதாவது விஷயங்கள் விசஸ் இவ்வளவுதான் இருக்குமா கொஸ்டின், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு இது கூட எங்களுக்கு அனுப்பிச்சது இல்ல. என்னோட கம்ஃபர்ட் ஜோனை எங்கேயுமே அவங்க வந்து உடைச்சதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப கைண்டா ஒரு சில விஷயங்கள்ல பேசுறதுலாம் வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறதுலும் இருக்குதுல்ல. ஆனா சொல்றேன், இதெல்லாம் தான் அங்க விஷயங்கள். அதனால அவங்க வந்து நிறைய அவங்க வந்து சைலண்டா இருக்காங்கன்றதுக்காக வந்து பயங்கரமான ஆள் அவங்க. ஆனா அந்த கம்ஃபர்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் நான். அதுக்காக சொல்றாங்க. எஸ் இல்ல அது வந்து ஜாக்கிலாம் விட்டுருவாங்க. என்ன கேட்கவே யாழி வந்து யாழிக்கே எனக்கு வந்து அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன் நான். நில்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கையெல்லாம் முறுக்கி சொல்ல வச்சுட்டு தான் விடுவாளே என்ன. அது ஜாக்கி வந்து அப்படி கிடையாது. அதுக்காக தான். ஐயோ நாராயணன், ஜாக்கி சார் ஒத்தக்கண்ணன் பிக் பாஸ், அது சரிதான். அந்த மைத்ரி என்றால் யார் நிகழ்ச்சி டைரக்டர்னா, நாங்க வந்து சீசன் 2, 3ல இருந்து ஆரம்பிச்சோம். ஒரு கற்பனையா ஒரு டீம்ல வந்து ஒத்தக்கண்ணன் கூட இந்த மாதிரிலாம் ஆட்கள் வேலை செஞ்சா அவங்க என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்றத சொன்னோம். அது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் எங்கெல்லாம் போச்சுன்னா, கமல் சாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு செக் போட்டு ஆழ்வார்பேட்டில் போய் கொடுக்குற அளவுக்குலாம் அதை பத்தி நாங்க கற்பனையில் பேசிட்டு போனோம் வச்சுக்காங்களேன். பிரகதீஸ்வரன் சொன்னதுதான், சவுண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஆட்களை போய் கேட்டா அவங்க வந்து ஹானஸ்டா இருக்காங்கன்ட்டு வந்து உருட்ட வேண்டியது அப்படின்ட்டு. இல்ல இந்த ஃபீல் வந்து பிரகதீஸ்வரன் அவங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது நமக்கே இருந்தது உண்மை ஓப்பனா அந்த பொண்ணு பிடிக்கலான்றத சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இருந்த பேர்லாம் கெடுத்துக்கிச்சுன்ற எப்ப நீங்க யார் கூட பழகுறீங்க, நீங்க எதை செய்யறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், உங்களுடைய மைண்ட் இதெல்லாமே தீர்மானிக்கப்படும் சொல்லுங்க. ஓகே, அதுதான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. அதுதான் பத்மினி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த சவுண்ட் வந்து ஜாக்லினுக்கு பண்றது நியாயமே இல்ல. அதாவது வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸா இல்லன்னா பரவாயில்ல, பட் இப்போ வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வாடுறதுலயே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க, which is not fair அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அஃபிலா சொல்லியிருக்கா, இங்க ஜாக்சன்னா சீசன் 2ல இருந்து வாட்ச் சீசன் 2ல இருந்து வாட்ச் பண்றேன். ஜாக்ஸ் இவ்வளவு பேசியும் வாய்ஸ் ஓவர் கிரீன் சாண்டு ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபார் யுவர் ஜோக்ஸ் அப்படின்ட்டு தலைவி அப்படின்ட்டு நக்கீரன் கேட்டு. ஸோ அவங்க அப்படிதான் நான் அவங்க அப்படி இருக்கிறதுனாலே நான் அப்படி விட்டது கிடையாதுன்றதுதான் மேட்ரு. அதனாலதான் நான் சொன்னது வந்து வெளிப்படுத்தாத அன்பு குற்றம்ன்றது தொடர்ந்து சொல்றதுக்கு காரணம் அதுதான். அதே நேரத்தில் நகர்தலே வந்து பிடிக்கலாம், நகர்ந்துடணும். தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. ஸோ கார்த்திக் அவர்கள் இந்த ஊட்டாலேருந்து வந்திருக்காங்க. லைக் பண்ணிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. எப்பவுமே ஒரு சிம்ஸ் வந்து ஹாய் அண்ணா அண்ணி, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் யுவர் லைவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு ஹாய். அண்ட் அதாவது ஜெனி வந்து கோல்டன் ரூல்ஸே போடாச்சு. என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஷேரா, அடுத்தது வந்து டோன்ட் ஸ்கிப் தி ஆட்ஸ், லைக் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. கோல்டன் ரூல்ஸ். ஓகே ஓகே. கீர்த்தி பாட்டை பாட்டிங்க. அரவிந்தன் வந்து அதெல்லாம் படிச்சுட்டேன் நான். சவுண்டு, முத்து, தீபக் அண்ட் ரயன் நாட் இன் திஸ் வீக் நாமினேஷனாமே. சவுண்டு, முத்து, தீபக், ராயன் வந்து இந்த வாரம் நாமினேஷன்ல இல்லைன்னு போட்டிருக்காப்ல ஆர்டிகே. நான் ஏதோ வந்து கேள்விப்பட்டேன் ரயன் மட்டும் இல்ல, மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க. என்னென்ன ரூமர்ஸ், அதாவது ஆளுக்கு ரூமர்ஸ் போட்டு கதையை ஓட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபேமிலி ஃப்ரீ டாஸ்க்ல வந்து வில் சப்போர்ட் ஜாக்லின் அண்ட் முத்து. சவுண்ட் வில் கெட் ஸ்டொமக் பர்னிங். அங்க வர்றவங்க எல்லாருமே அவங்கள வந்து பாராட்டும் போது சவுண்டுக்கு வந்து ஸ்டொமக் பர்னிங் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அமுதா விஜய். ரேங்கிங் டாஸ்க் வைக்கணும். I am eager to know what sound will speak in that task அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதன் கத்து கொடுத்ததே நீங்க இருவரும் தான். ஜாக்கி லவ் யூ ஜாக்கி பாய் அப்படின்ட்டு உல்லாசப்பறவை சொல்லியிருக்காப்ல. தேங்க்ஸ். அதாவது ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து பேசுற அந்த கம்ஃபர்ட்டை வந்து மீறக்கூடாது. அது கரெக்டாக அது வந்து கீர்த்தி என் மனைவி பத்தி தான் சொல்றேன். லொல்லு Okay, okay. King of it, Jack Sudha, good to see you guys.
அப்படின்ட்டு. அமுதா அவர்கள் சொன்ன இன்னொரு ஒரு விஷயத்தையும் கரெக்ட், நானும் அதை நிறைய இடங்கள்ல பார்த்தேன். எப்பெல்லாம் சௌந்தர்யா வந்து இந்த காமனா இருக்கிற ஒரு ஃபோரம்ல ஜாக்லினை பத்தி பேட் மவுத் சொல்றாங்களோ அப்பெல்லாம் முத்துவை நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாரு அப்படின்ட்டு. அதை நான் இன்னைக்குமே கவனிச்சேன். இந்த யார் வந்து அட்டென்ஷன் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சௌந்தர்யா பேசும்போது அங்கேயுமே முத்து வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்கள பேசி அந்த இடத்துல வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பண்ணுவாரு. அதே மாதிரி ஓப்பன் நாமினேஷன் வரும்போதும் கரெக்டா சௌந்தர்யாவை தான் அவர் வந்து சொன்னார். சௌந்தர்யா ஜாக்லினை சொல்லி என்னெல்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே வந்து சௌந்தர்யா பக்கம் திருப்பி பேசினாரு. கரெக்ட் தான் அமுதா, நான் கூட அதை ஒரு 2-3 இடங்கள்ல கவனிச்சேன். அண்ட் வந்து உங்களுக்கான லவ் சிம்பிள் வந்து பிரவீன் ஹமீத் அவர் வந்து கொடுத்திருந்தாரு. அதுல வந்து கடைசி கமெண்ட், அதாவது ஷாலினி கோகுல் ஐசுதா கண்டிப்பா உங்க ரிவ்யூ வந்து பிவி டீம் வந்து பாக்குறாங்க. விஜேஸ் வித் செயின் டுடே டிட் யூ நோட்டீஸ் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன்னா நாங்க அதெல்லாம் பெருமையா எடுத்துக்கிறது கிடையாது, எல்லாரும் பாக்குற மாதிரி அவங்களும் பாக்குறாங்க, அதுல நல்ல விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்கன்றதான். எனக்கு நான் எப்பயுமே அந்த பிரதீப் தான் நினைக்கிறேன், அந்த கேட் வந்து மேல எல்லாம் கூறா இருந்தது, டிசைனுக்காக வச்சிருந்தாங்க. ஏன் இவங்க சண்டை போட்டு ஏதாவது சொருவிக்க போறாங்க அப்படின்னும் போது மறுநாள் பார்த்தா அது ஃபுல்லாவே எடுத்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தான் நாம வந்து எப்பயுமே நல்லது நிறைய இதன் மூலமா போகணும், இந்த டூல் மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமோசரம் யாரையும் உயர்த்தியோ யாரையும் தாழ்த்தியோ சொல்றது நம்மளுடைய விஷயம் கிடையாது. உண்மையை நிறைய கூடுமானவரை நம்ம பேசணுன்றது மட்டும்தான். லுபிதா பி வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி அண்ட் சுதா அந்த குட் பார்த்து படிச்சாச்சு. அது ஸோ ஷென்மவட்டிலாம் ஹாய் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை தண்ணி குடம் எடுத்து பாட்டு பாட சொல்லி ஜோதி லட்சுமி அவர்கள் வந்து கூடியிருந்தாங்க. தண்ணி குடம் எடுத்து அந்த பாட்டு, ஓகேவா? ஃப்ரீ டாஸ்க்ல வந்து பேக்கரி ஓனர் வந்து உனக்கு பொண்ணு வெண்ணெய் பண்ணுமா கொடுத்ததுக்கு இப்படி உன் தலையில நீயே மண்ணலி போட்டு சொல்லுவாரா உல்லாசப்பட்டிருக்காப்ல. அண்ட் டோட்டலி அக்ரி வித் அமுதா விஜய். ஒன்லி முத்து தான் வந்து காட் த கோர் ஆஃப் சவுண்ட் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூடு. அதை வந்து பட் சவுண்ட் ஏபிள் டு ஆர்டிகுலேட் அதர் ஃபிளாஸ் எல்லாம் வந்து ஆர்டிகுலேட் பண்ணி மாத்திடுறாங்கன்றத வந்து என்என் வாக் ராஜா அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் விஜேஎஸ் வந்து எபிசோட்ஸ்லாம் இப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து ஜெனி அவர்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆறாவது இன்று பாடிட்டார் அண்ணா, விடுங்க நீ நாளைக்கு ஊட்டு வரோம். ஓகே. People are arguing that Deepak helped Ranjit for captain task and others have done too. But the problem here is Muthu should have stepped back from contesting instead of being this apparent. அதேதான் தீபக்க வந்து சொன்னாலும் கூட இது வந்து ரொம்ப அப்பேரண்டா தெரிஞ்சதுனாலதான் இந்த பிரச்சனையே. தீபக் பண்ணது உங்களுக்கு அப்பேரண்டா தெரியல இல்லைங்களா? அது டாஸ்க், யார் வேணா ஹெல்ப் பண்றாங்கிற மாதிரியான ஒரு மோடுக்கு வந்து தீபக் வந்திருந்தாரு. அதுதான் அங்க மேட்டரு. அண்ட் பெண் என்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீர் செனத்தி, கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி, பூமாலை சூட்டுடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி, அன்றாடம் மலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி, வந்தாச்சு காலம் நேரம் மலையிடத்தான். இந்த பாட்டு இவ்வளவு நேரம் நான் யோசிச்சிருந்தேன். தெரியும் மேடம், நீங்க அந்த லைட் வந்து எனக்கு பாட்டு இல்ல அவங்க போட்டிருந்தாங்க. இந்த வார்த்தை நான் என்னென்ன பாட்டோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அவங்க இல்ல நான் போன பாட்டே வந்து எனக்கு வந்து லேசான்றதே ரொம்ப லேட்டா தெரிஞ்சது. இதுல ரொம்ப தெளிவாவே போட்டிருந்தா இது வந்து திருமதி பழனிசாமி பாத கொலுசு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா வரிக்கு போயிடலாம். ஸோ அதனால சாங் போடுறவங்க எல்லாருமே கீர்த்தி மாதிரி வந்து நீங்க வந்து படம் பேரும் அந்த வரிகளும் போட்டால் தான் அது வந்து என்ன பாட்டுன்னு தெரியும். நிறைய நேரத்தில் வந்து நம்ம ஒரு இளைஞர் சில அப்படியே பாட்டு போட்டுருவோம் டப் டப்னு. ஆனால் இது திஸ் இஸ் த ஃபார்மேட் டு நோ த சாங் அண்ட் லிரிக்ஸ். தேங்க்யூ கீர்த்தி. ஓகே. முத்து வந்து சௌந்தர்யாவை எப்பவுமே அட்டாக் பண்றாரு அப்படிங்கறத வந்து ஆரஞ்ச் சுரேஷ் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யுனிவர்ஸ் எபிக் தல லிசனிங் ஃப்ரம் டெக்சாஸ் சமசிங்கிங் நவ வாவ் அப்படினு போனா பாலகணேஷ் அண்ட் அதிர்ச்சி பைத்தியம் இன்னைக்கு நல்லாவே பேசினார் ஜாக்கின் சாந்தி கௌரி. நிறைய பேர் உங்கள்கிட்ட அந்த சிரிப்பு கேட்டிருந்தாங்க. ஐயோ அதெல்லாம் வந்து இல்ல, நானு மோஸ்ட்லி இந்த மாதிரி மாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணவே மாட்டேன் மோஸ்ட்லி. இந்த வாட்டி உண்மையிலே அந்த ஆம்பளை பொம்பளை பிரிச்சு அதை வந்து ஒரு மாதிரி ஆக்கி ஐயோ
ஒரு கட்டத்தில் எப்படா முடியுன்ற மாதிரி இருந்தது. இப்போதான் வந்து ஓரளவுக்கு ஓகே, அவங்க வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலே வந்ததுன்னு சொல்ல வரேன் நான். கவிதா அவர்கள் வந்து கோபி அங்கிருந்து வந்து கோபியில இருந்து கவிதா கோபி கோபிச்செட்டிப்பாளையமா கோபிச்செட்டிப்பாளையமா கோபியா கோபிச்செட்டிப்பாளையம் தான் நம்ம கமலி இருக்கிற ஊர். அதுக்குதான். ஸோ ஜானகி வந்து ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தா நேத்து 98ல எடுத்த போட்டோ கூட. கமலி இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோவும் போட்டிருந்தா. ஓய்யோ, நான் என்கிட்ட காட்டல ஜாக்கி. இல்ல இப்போ காமிக்க நினைச்சிருந்தா நீங்க நிறைய மறந்துடுறீங்க. அதுல இதுவும் தேங்க்யூ பேபி. ஓகே, தேங்க்யூ பேபி. ஜானகி வந்து பிடி சவுண்டும் ஜெஃப்ரியும் இன்னும் கூட வந்து அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணலாம பேக் ஸ்டாபிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜாக்லின் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அது புரிய போறது. அண்ட் ஜெகநாதன் நியாயமா விஷாலுக்கு சவுண்ட் மேலதான். அதை நான் ஏற்கனவே படிச்சேன். கரெக்ட். அப்புறம் அப்படியே கீழே வந்த வேற ஏதாவது முக்கியமான கமெண்ட்களை விட்டுருக்கோமா ஜாக்கி? பிரவீன் அகமது வந்து ஜாக் அப்படின்னு போட்டு ஒரு கிசிங் இதெல்லாம் போட்டிருக்காரு. ஜாக்லின்காக நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு தான் போட்டிருந்தாருன்னு நான் சொன்னேன், ஜாக்கின்றதுக்காக. ஓகே, கிங் ஆஃப் ஃபேக்ட் வந்து எவ்வளவு பேர் லைக் போட்டிருக்காங்க? 318 பேர் இப்ப இருக்காங்க ஜாக்கி. ஆனா வந்து 241 பேர் தான் லைக் போட்டிருக்காங்க. ஒரு 60 முடியலையே. 60 பேர்கிட்ட லைக் போடவே இல்லையே அப்படின்ற. அந்த புக் என்ன, அதை கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. A Song to Brown Rivers அப்படின்னு ஒரு புக். அது லியாங். அதாவது யாழ்னியோடைய கிறிஸ்மஸ் கிஃப்ட்ல வந்து ஒன் ஆஃப் த கிஃப்ட் அவங்க கேட்டது வந்து அந்த ஆன் லியாங் ஆத்தரோடைய புக் வேணும்னு கேட்டிருந்தா. ஆமா, இது வந்து தேவி அண்ணாமலை ஃப்ரம் கலிஃபோர்னியா, சிகாகோல இருந்து அனுப்பிச்சிருந்தா கிஃப்ட் யாழ்னிக்காக. அப்புறம் எனக்கெல்லாம் அனுப்பிச்சிருந்தா கிறிஸ்மஸ் கிஃப்ட். சரி, கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து வச்சிருக்கேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கேன். எடுத்து இதுல 4 வரி மட்டும் படிச்சுட்டு அப்புறம் திருப்பி வச்சுக்கோ. அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை. ஆனா நான் சொன்னேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு படி அப்படின்றதுக்காக. அந்த ஆன் லியாங்கோட புக்ஸ் அவளுக்கு வேணும். ஏதாவது ஒரு புக் அப்படின்றதே எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருந்தா, ஒரு பெரிய லிஸ்ட். அது வந்து நான் வந்து கேஷுவலா வந்து நான்லாம் வந்து ஒரு கூட கேக்கு வாங்குறதுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் ரொம்ப கேஷுவலா அதை போட்டிருந்தேன். அதுல இருந்து ஒரு புக்கை வந்து அவ வந்து பிக் பண்ணி, அவ அதுக்கு முன்னாடி அட்ரஸ்லாம் கேட்டா. இந்த லிஸ்ட்டுக்கு முன்னாடி அட்ரஸ்லாம் கேட்டிருந்தா, நான் கொடுத்தேன். இதுல வந்து பர்டிகுலரா இந்த புக்கு வந்து அதுல வந்து இருந்தது போல இருக்கு. அதுல இருந்து ஒரு பிக் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. தட்ஸ் ஆல். எஸ். ஆனா நான் அதை மீன் பண்ணி போடலன்னு சொல்ல வரேன் நான். பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்ததா பாமதி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வெல் மிஸ் தட் ஸ்மைல் போத் இன்சைட் அண்ட் ஹியர். போனா பாலகணேஷ் இங்கேயும் நீங்களும் பண்ண மாட்டீங்க அந்த ரஞ்சித்தோட ஸ்மைல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ராம்கி கிரண் வந்து விஷால் அருண் ஒரு ரோஸ்டுக்கே கிரைங்க. ஐ ஹவ் நெவர் சீன் ஜாக் கிரைங் ஃபார் த ரோஸ்ட் ஃபார் 11 வீக்ஸ். இல்ல, இதுக்குதான் நான் அந்த முதல குத்தும் போது தான் அவங்க அழுதுருக்காங்க. நம்பிக்கை துரோகங்கள் வரும்போது தான் அழுதுருக்காங்க. அவசரம் தன்னுடைய நண்பர்கள் புரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்றதுதான். ஏனி மாடினா நோடு மாடினா புரிஞ்சுன்னா அது எவ்வளவு பெரிய வலி தெரியுங்களா, எவ்வளவு பெரிய காயம் தெரியுமா. அந்த மீன் அந்த வழியில வந்து நம்ம மீனே பண்ணி சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா வந்து அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து முதல குத்துறதுன்றது இருக்குல்ல, அது இட்ஸ் நாட் அ குட் திங். எஸ், அதுதான் வந்து அது பேர் என்னது, அதுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். அதாவது இவ்வளோ நாள் இவ்வளோ ரோஸ்ட் பண்ணாலும் கூட ஜாக்லின் விடுங்கம்மா, கேம்ல விளையாடுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இப்படி நீங்க பேசினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து விஷால் ஐ லவ் யூ மேன், நான் வந்து ஃப்ரீயா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க போகிறீங்க. அந்த விஷயத்த அப்ப சொல்லல இப்ப சொல்றதுன்றதுக்கு அது வந்து விமர்சனங்களை அவர் சந்திக்கிறாருன்றது ஓகே. ஆனா இதுக்கப்புறம் நாட்கள் ரொம்ப குறைவுன்றதுனால அந்த விஷயத்த அவர் சொன்னாரு. அதனால நீங்க அவர் மட்டும் கிடையாது, அன்ஷிடால இருந்து எல்லாமே ஃபேசிஃபை பண்ணாரு. இல்ல ஜாக்கி, இதை நானுமே சொல்ல வந்தேன். ஒரு கேள்வி யாரோ கேட்டிருந்தாங்க, அப்ப நாங்க பேசுறேன்னு சொல்லல. எல்லா கேஸுமே எழுதிட கூடாதுன்றதுதான் சொல்ல வந்தது. அதே மாதிரி அவர் வந்து நாம நிறைய ஒரு விமர்சனம் பண்ணிருக்கோம் விஜய் சேதுபதியை. ஆனா அதே நேரத்துல சில விஷயங்களை சரியாக முன்னெடுக்கும் போதோ இல்ல விஷயங்கள் அதனுடைய ஃபார்மேட் நம்மளுக்கு புரியுதுல. இன்னும் வந்து 25 நாள்ல வந்து விளையாடுறதுக்கு நம்ம யாரையும் உடச்சு உட்காரக்கூடாது. இப்ப பாருங்க, அதை சொன்ன அடுத்த செகண்டே வந்து அவர் வந்து பொட்டி எடுத்துன்னு போறதுக்கு விஷால் வந்து அவரு எதுவுமே செய்யல. அவர் இருந்தாலும் வேற விஷயம், அவருக்கே தெரியும். ஜாக்கி அவருக்கு ஒரு ப்ராமிஸ் என்ன, டாப் 5ல வருவீங்கன்னு ஏதாவது சொல்லிருக்காங்க. டாப் 5ல வரும்போது பொட்டி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆளு டாப் 5 ஆமா இல்ல அதுக்கு 6 7ல இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம வந்து எதுவுமே பண்ணலன்ட்டு. முத்து மாதிரி ஒரு ஆள் வரும்போது அவங்கலாம் வந்து நம்ம கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு அப்புறம் டாப் இது டஃப்பா விஷயங்கள் வரும், ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும். ஒரு ஆமா, ராணுவுக்கு அது தெரியும் அப்படின்னு வேற வந்து நக்கல் எல்லாம் பண்ணிட்டு தான் போனாரு. அததான் நீங்க சொல்லணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாத்தையுமே அவர் அப்படி நீங்க சொல்லிட முடியாது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ண. ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்டயோ யாருக்கிட்டயோ விஷால் வந்து சொல்லுவாரு, நான் அத லவ் யூ மட்டும் அவர் போறப்ப சொல்லலன்னு வச்சிருக்க மச்சான், அப்படியே உடஞ்சே போயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து அங்க மென்ஷன் பண்ணுவாரு. அதுதான் மேட்டரு. சோ முடியல அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்பா முடியல
நான் தேங்க்ஸ்னு சொன்னல அதுக்காக ஓ போட்டிருக்கேன். அப்படியா? தேங்க்யூ கீர்த்தி லக்ஷ்மன், உங்கள் புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூடா. ஓகே, சூப்பர் கிஃப்ட் சாய்ஸ் யாழினி பிளஸ் யூ டியர் அப்படின்ட்டு. ஷாலினி கோகுல் ஜாக்கி சார் லவ்டு யாழினி கிறிஸ்மஸ் லிஸ்ட் அண்ட் சுதா மேம் ரெஸ்பான்ஸ் யாழினி ஃபாதர் இஸ் ஜாக்கி. அதேதான். ஆமா, ஷாலினி கோகுல் நீங்க அந்த லிஸ்ட்டை பாத்தீங்களா? அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அதை வேற வந்து பிரிச்சுட்டாங்க. கிறிஸ்மஸ் கொஞ்சம் கொடுங்க, நியூ இயர் கொஞ்சம் கொடுங்க, உங்க பர்த்டே அதை எது எங்க 2 பேர் பர்த்டேக்கு அவங்களுக்கு நாங்க கொடுப்போமா. அது வந்து கிளிக் பண்ணா அப்படியே பிரிண்ட் உடனே கையில வரும். இன்ஸ்டன்ட் போட்டோகிராஃபி வேணுமா உங்களுக்கு? இதெல்லாம் அதான் நான் சொன்னேன். நாங்கெல்லாம் வந்து ₹1 காயின் எடுத்து போய் போட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த சீமன்ஸ்னு ஒரு போன், அது வந்து அப்பப்போ வந்து சார்ஜிங் போயிடும். அந்த போன் வச்சுருந்தா ஆரம்பிச்சோம். உனக்கு வந்து போட்டோ எடுக்கலாம், பிடிஎஃப் ஃபைல் படிக்கலாம், உனக்கு வந்து ஒரு OnePlus போனே வாங்கி கையில கொடுத்துருக்கோம். இது இல்லாம உங்களுக்கு அடிச்சதுமே எடுக்கணுமா? ஏன் இதுல போட்டோ எடுத்தா வராத உங்களுக்கு? அது என்ன சொல்றதுக்கு இல்லைங்க, அது என்ன அங்கே மறந்துட்டேன். சாரி, யாராவது கால் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுல வந்து ஒரு அதுக்கப்புறம் கேளுங்க, எங்க பர்த்டேக்கும் அந்த கிஃப்ட்ஸை கொடுத்துடணுமா. அதன் பிறகு அவ பர்த்டே வருதான், அப்போ அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிருங்க. என் பர்த்டேக்கு வேற ஏதாவது கிஃப்ட் வந்து ஐ வில் ஆஸ்க் யூ அப்படின்னு வேற. அதுதான் மேட்ரு. அண்ட் போனா இது வந்து அவளோட கிஃப்ட் சாய்ஸ் வந்து என்னன்னா, இது மட்டும் ஒரு புக்கு கிடையாது, அவ மட்டும் எல்லாமே சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கா அவ. அதுதான் அங்க காமெடியே. அது எழுதி என்கிட்ட ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டு போறா. அப்புறம் தான் அதை நான் வந்து சரி நாமளாம் ஒரு கூட கேக்கே அடிச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு அதை ஒரு இதுவா போட்டிருந்தேன். அது எல்லாம் பாருங்க, அது ஒரு புக்கும் சீரீஸ் தான் வேணுமா அந்த அம்மாவுக்கு. அதுதான் மேட்ரு. ஸோ தீபா வந்து சொல்லியிருந்தாங்க, அண்ணா ஜாக்கை முழுமையா சந்தோஷப்பட விடாமல் நேற்று எபிசோட்லயும் என்னைக்கும் அங்கங்க அடிக்கிறாங்க. நேத்து ஸ்ட்ராட்டஜி மேட்டர்ல அவங்க கிளாப்ஸுக்காக வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. இன்னைக்கு மூக்க நுழைச்சு அட்டென்ஷன் சீக்கிங்க. அதுதான் இல்லப்பா, அது சவுண்ட் நீங்க என்ன நீங்க மனசுல வச்சிருந்தாலும் அது வெளியில வந்துடும். நான் அதனாலதான் அன்ஷிதா பேசும்போது நான் சொன்னேன், அவங்க வந்து இந்த ஒரு அந்த சிரிப்பே வந்து பார்த்தா அதுல வந்து நிறைய பொய் இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அதுதான் வச்சுக்காங்களேன். அதனால அது அப்படிதான். எஸ். சோ இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் டாக்டரா, அதனால கேமரா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சிவா இப்பதான் ஜாயினே பண்றாங்க. முடிக்க போறோம் நம்ம. அண்ட் விஜய் சரவணன் சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி இவ்வளவு நடந்துமே அன்ஷிதா எதையும் ரியலைஸ் பண்ணல. அவரும் சரி, விஷாலும் சரி, அருணும் சரி, அவங்க எதையுமே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர்லாம் வந்து உன் பக்கம் தப்பு இருக்குமா, நீ பண்ணது தப்பு, யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க வந்து தப்பா செஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது இல்லவே இல்லைன்னு அவங்க வந்து ஒரு மைண்ட் செட், அவங்க ஒரு இதுல வந்து போவாங்க இல்லையா, அது மாதிரி தான் அவங்க ஆக்சுவலி அவங்க என்னையுமே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நான் கரெக்ட், நீ தான் தப்பு அப்படின்ற மாதிரி வந்துருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். இத்தனைக்கும் அதுதான் நான் சொல்றேன், 1/2 மணி நேரம் கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி தெளிவாக சொல்லிருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க. தவறுகள், பிரச்சனை, பிளஸ் மைனஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து அதை வந்து யோசிச்சு பாருங்க. இதுல வந்து என்னன்னா, விஜய் சரவணன் வேற சொல்லியிருந்தாங்க, ரஞ்சித் போனதுக்கு யாருமே கஷ்டப்படல. ஆமா, அதை நாமளுமே வந்து ஃபீல் பண்ணோம். யாருமே அதை வந்து கஷ்டம்லாம் படல. எல்லாருமே வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லா ஓகே நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க ராதா சக்திவேல் கேட்டிருந்தாங்க, யாரு வந்து டைட்டில் வின்னரா இருப்பாங்கன்னு உங்களோட கெஸ் அப்படின்ட்டு. டைட்டில் வின்னர் கெஸ் எல்லாம் உண்மையிலே ஜாக்லின், முத்து 2 பேரும் வந்து ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அதுக்கு கூட வர்றவங்க எல்லாருமே வந்து யார் யாரும் நம்ம இன்னமும் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லிஸ்ட்ல வந்து ஓட்டுலாம் ரொம்ப கம்மியா, ராயன் இருந்தாப்ல, அது மாதிரி நிறைய இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால பார்ப்போம், யாருன்னு நம்ம இப்போ சொல்லவே முடியாது. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் வாய் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுல வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, யாரும் கமெண்ட்ல போட்டுருந்தாங்கன்னு சொன்னீங்களா, ராணுவ வேற சொன்னாரமே எம்பிஆர் வச்சு நான் ஜெயிச்சிருவேன். அதேதான் யோசிச்சு பாருங்க அப்படின்ற, அதாவது ஒரு ஷோ, அதுதான் அர்ச்சனாவும் வச்சுதான் வந்திருந்தாங்க. ஆனா அர்ச்சனா எங்கேயுமே அதை நம்ம சொல்ல, அதாவது நீங்க என்ன செஞ்சா என்ன வரும்ன்றது அவங்க தெரிஞ்சுதான் அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே, எல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. அந்த பொறுத்துக்கான ஒரு இதுதான் அவங்களுக்கு வந்து சேர்ந்துன்னு வச்சுக்காங்களேன். இங்க பாருங்க, நான் பிஆர் வச்சுட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு ஆள் வந்து கை கட்டு போட்டு ஒருத்தர் சொல்றாருன்னா பாத்துக்காங்க. அதுதான் மேட்ரு. இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அர்ச்சனா எங்கேயுமே பிஆர் இருக்குன்னு சொன்னா அதுக்கு பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவாங்க. பிஆர் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பயங்கர ஆர்குமெண்ட் நடத்துவாங்க. இல்ல இன்னைக்கு வந்து இப்ப அவங்க பொதுவெளியில வந்து பேசுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அவங்க அதை வந்து அழகா அவங்க இருக்கிற பேரை அவங்க வந்து கெடுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் மை சாய்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு 7 ஃபுல்லுமே அவங்களுடைய அறிவு, அந்த ஃபேஸ் பண்ண விதம், இதெல்லாம் நம்ம பார்த்துதான் அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய சொன்னோம். ஆனா இப்ப நடந்துக்கிற விதங்கள் வந்து இத்தனை
இத்தனைக்கு ஊருக்கே தெரிஞ்சிச்சுங்க அவர் எப்படி பேசுறாரு, அவர் என்ன மாதிரி பண்றாரு, ஆர்டிகுலேட்டிவா அவர் எப்படி வந்து மாத்துறாரு. ஒன்றும் இல்லைங்க, என்னால் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த ஜாக்லினை வந்து தீபக்குக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சாருங்க. யாரையுமே பேச விடாம அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து நக்கலெல்லாம் பேசல. பிபி கொடுத்த விஷயத்தை அவங்க பண்ணாங்க. அதாவது இவங்களாம் பண்ணும்போது அது பிபி கொடுத்த விஷயம். ஆனால் அந்த பொண்ணு பண்ணும்போது மட்டும் வந்து அதை வந்து தப்புன்னு சொல்லி அந்த பொண்ணை காலில் உழ வச்சதை வந்து எப்பயுமே மறக்க முடியாது. இத்தனையும் தீபக்கு கேட்கவே இல்லை. தீபக்கு என் காலில் என்ன அந்த பொண்ணு என்ன வந்து தப்பா பேசுன்னு சொல்லலாம். பேசுறதுக்கே இவர் வந்து அங்கே உள்ளார இறங்கி வந்து அதை வந்து அதுக்கப்புறம் பாமதி புல்லராஜன் வந்து போட்டுட்டாங்க, அங்கிளின் கார் வந்துட்டுதா என்று செக் பண்ணுங்கள். அங்கிள் இப்படிலாம் பேசினா ஒண்ணுமே இல்லப்பா. எல்லாத்த விட ரொம்ப தப்பான விஷயங்க 3 to 5ங்க. அவரை நம்ம கிண்டலா பண்ணா கூட 3 to 5 சொன்னது அதுதான். 11 to 7 ப்ளீஸ் அப்படின்னு தான் போனார். இப்ப நான் ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் சொல்றேனோ, ஏன் அதை நீங்க சொல்லணும் நக்கலாவே சொன்னாலும் நான் சொல்றேன், அவன் கையில சொல்லிட்டு போனேன். நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களை எனக்கு வந்து அப்படி பேச எனக்கு விருப்பமே இருக்காது. அதனால தான் நீங்க நக்கலா சொல்றோம், நாமளும் நக்கலாலாம் பேசுறோம். ஆனா இதுல நான் திரும்ப திரும்ப அந்த உண்மையை சொல்லிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். எஸ் ஓகேவா, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். எல்லாருமே நாளைக்கு சண்டேன்றதுனால, மண்டே இல்லை, நாளைக்கு எல்லாம் வேலைக்கு போகணும். இவங்க வாசா அவர்களுடைய கொஸ்டின் வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, பார்ட்டிசிபென்ட் வந்து ஒரு டாஸ்கை பற்றின அந்த குழப்பமும் அவுட் சைட் பர்செப்ஷன்ல இருக்கிற அந்த ஒரு விஷயங்களும் contestant what do you think about the moral quandary of the participants about the task and outside perception? உள்ள நடக்கிற டாஸ்கையும் வெளியில வர பெர்செப்ஷனை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாப்ல. அது அப்படிதான் நான் உங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க அப்படி டாஸ்க் அதுல வெளில இருக்கிற பெர்செப்ஷன்லாம் இப்பதான் இந்த 2 வாரமா தான் இவர் வந்து கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி சொல்லாம அவங்களுக்கு அது புரியாதுன்னு சொல்றேன். நம்ம எப்படிமா இருந்தாலுமே நம்ம செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் கரெக்ட்ன்ற மாதிரி தான் தோணும். இப்ப ராணவுக்கே கேப்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படித்தானே அவர் வந்து எடுத்துப்பாருன்னு சொல்றேன். கிங் ஆஃப் ஃபேக்ட் வந்து yes I remember that Jack was very poor on the day. This Arun was a evil that day. Yes உண்மைங்க. ஏங்க அந்த அந்த கேள்வி அதை பேசுறாது. அது நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு நடிச்சாலும் உங்கள் ஈவில்னஸ் வெளியே வரும். அது கண்டிப்பா வரும். அதை நீங்க திரும்ப பாருங்க. அந்த பதட்டம், அந்த கண்ணுல ஓடுற அந்த தட அந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பாருங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, கைண்டு யாராவது ஒருத்தவங்க வந்து ஓடி போய் நிக்கிறது போறதெல்லாம் ஓகே. ஆனா உங்ககிட்ட வந்து மேல் அந்த என்ன சொல்றது, அந்த டாமினேட்டிங் திங்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். நான் வந்து அவர் கைண்டான ஆளு இல்லை அப்படிலாம் இல்லை. அவர் கைண்டான விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய விஷயங்களை வந்து பண்றாரு போறாருன்றது வேற. ஆனா இந்த இடத்துல அவருடைய ட்ரிகர் பாயிண்ட் தட்டிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான்லாம் பாருங்க, இப்பெல்லாம் நானும் மெயின் டாமினேட்லாம் இருந்துதான் வந்தேன், அப்படிதான் வளர்க்கப்பட்டு தான் வந்தேன். இன்னைக்கு பாருங்க, டிபெண்டா காலையில் நாய் சிலையை சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இட்ஸ் யூனிவர்சல் ட்ரூத். அது எல்லாமே ஒரு வாழ்க்கைன்றது ஒரு வட்டண்டா. அவங்க பொண்ணுக்காக வந்திருக்கீங்க, டிபெண்டன்ட்டா நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, எனக்காக மட்டுமே வந்தீங்க. எல்லா தொட்டு சொல்றேன், எனக்காக மட்டுமே வந்தீங்களா? எஸ், எனக்காக மட்டும் தான் வந்தீங்க. உண்மை அதுதான். இதோ இப்போ யானி கூப்பிடுறேன், டிஜிட்டலி ரெக்கார்டட், இருங்க கூப்பிட்டு சொல்றேன். சரி, இதுதான் ஜாக்கி இன்னைக்கு நடந்த விஷயங்கள். நாம ஒரு மாதிரி ஒரு 90 நிமிடங்கள் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 108. ஆமா, 108 நிமிடங்கள் கிட்ட வந்துட்டோம். அவ்வளவுதான், கடையை க்ளோஸ் பண்ணுவோம். பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் பொய்யா பாவி, அதேதான், வாங்க ஆசிரியர் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆர் கியூட் ஜாக்கி. தேங்க்யூ. attendance department, attendance independent ulle daily vandrum adu correct. Thanks sir, I was waiting for a mention for dependent visa. Correct. Actually I'm going to work, so apart from BB I am talking lots of taking adu. Yes, taking lots of training how to behave outside people அப்படினு கௌசல்யா பாரதி. Thank you கௌசல்யா, thank you so much. நாங்க பட்ட கஷ்டங்கள், நாங்க பட்ட அவஸ்தைகளை நாங்க இதோட இந்த கதைகளோட பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். குட் நைட் அண்ட் ஸ்லீப் வெல். ஆமா, நல்ல ஒரு குளியல போட்டு ஒரு பியரை சாப்பிட்டு படுகிறது தான் இப்போதைய ஒரே மோட்டோ. அந்த மாதிரி தான். லவ் யூ போத். குட் நைட். குட் நைட் கீர்த்தி. குட் நைட். குட் நைட், ஸ்லீப் வெல். வேற என்ன, பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. அந்த அது பேர் என்ன, கோல்டன் ரூல்ஸ்லாம் போட்டு எல்லாரையுமே லைக் போட சொன்னேன். நிறைய பேர் வந்து
அதை வந்து இப்போ என்ன சொல்கிறது, அவங்களே அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். தேங்க்ஸ் அலாட். வேற என்ன, வேற ஏதாவது மிஸ்ஸிங் ஏதாவது? இல்லை ஜாக், எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். குடும்ப நாளே கவர் பண்ணியாச்சு. ஸோ 110 நிமிடங்கள் எல்லாருமே புவனா ஜிஜே அண்ட் அதான் கிஃப்ட்னு புவனா பாமதி எல்லாருமே குட் நைட் சொல்லிட்டாங்க. குட் நைட் ஆல். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீடைல்ஸில் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.